வாசுதேவன், ஃபிஜிபியூர் டெக்ஸ்டைல்ஸ், திருப்பூர். கடந்த 4 நாளா பரபரப்பா என்னுடைய மீதும் என்னுடைய நிறுவனத்தின் மீதும் நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்குது. பொதுமக்களை நான் ஏமாத்திட்டுதா, எனக்கு பல்வேறு நிறுவனங்கள் இருக்கிறதுனால இதுல கோதை நாச்சியார் அப்படிங்கிற என்னுடைய பங்குதாரர் தான் இந்த நிறுவனத்தை நிர்வகித்திருந்தாங்க. அவங்க வாடிக்கையாளர்களுக்கு பணம் கொடுத்ததா கணக்கு எழுதி நிறைய பேருக்கு பணத்தை கொடுக்காம ஏமாத்தி பணத்தை கையாடல் செய்திருக்கிறது இப்ப தெரிஞ்சிருக்குது. இதையெல்லாம் என் நாலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பணத்தை நம்ம மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட அவங்க பேர்ல கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுத்திருக்கிறேன். அந்த புகார் விசாரணைக்கு அவங்க ஆஜராகாம தவிர்த்து வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாடிக்கையாளர்கள் பாதிக்க கூடாது, அவங்களுக்கு தர வேண்டிய தொகையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய இடம் ஒரு 13 ஏக்கரா நிலத்தை விற்று பணம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்றேன். அதையும் கோதை நாச்சியார் டீம், அதாவது திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பிரமுகர் அதுல இன்வால்வ் ஆகி, நான் இந்த இடத்த வாங்கிட்டு பணம் கொடுக்குறேன், நீங்க வாடிக்கையாளர் செட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரயத்தை வாங்கிட்டு பணத்தை தராம ஏமாத்திடுறாங்க. இதனால பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களுக்கு நான் கொடுத்த ஒப்புதல் படி என்னால பணம் கொடுக்க முடியல. அதற்குண்டான புகாரையும் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நான் சமர்ப்பிச்சு வச்சிருக்கேன். இதுல கூட்டு சதியின் மூலம் கோதை நாச்சியார் இதை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி CWDS அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மோசடியும் பண்ணியிருப்பதா எனக்கு தகவல் லேட்டா தான் தெரிஞ்சது. அதனால இது போன்று வாடிக்கையாளரை ஏமாத்தி அந்த பணத்தை அவங்க கொண்டு போயிட்டாங்க. அவங்களால எனது நிறுவனம் பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லாம ஒரு 30 ஆண்டு கால என நிறுவனத்துடைய பேரும் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில என்னுடைய நிலைப்பாடு, என்னோட கம்பெனியை நம்பி பணம் கொடுத்த வாடிக்கையாளர்களுக்கு முறையாக பணத்தை கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். எனக்கு சில கால அவகாசங்கள் தேவைப்படுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு எல்லா பணத்தையும் அவங்க கையாடல் செய்து கொண்டு போயிட்டாங்க. இருந்தாலும் என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நான் டிஸ்போஸ் பண்ணி கொடுக்க வேண்டியவங்களுக்கு நான் அந்த பணத்தை கொடுக்க தயாரா இருக்கிறேன். அதனால எங்கள் நிறுவனம் ஒரு மோசடி நிறுவனம் அல்ல, மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல இந்த தொழிலை ஆரம்பிச்சேன். திருப்பூரை சார்ந்த தொழில்களை தமிழகத்துக்கு நம்ம இதை கொடுத்து இதன் மூலம் ஒரு தனிநபர் வருமானம் ஒரு 15,000 to 20,000 கிடைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிசினஸ் இந்த கோதை நாச்சியாரனுடைய செயலால இன்னைக்கு புதுக்கு பெரிய அளவுல பரபரப்பா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. இது ஏமாத்தக்கூடிய நிறுவனம் அல்ல, நான் ஏமாத்த விரும்பல. என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை முறையா செட்டில் பண்ணக்கூடிய வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். கடைசி காசு இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே செட்டில் பண்ணி முடிப்பேன். அதனால என்னுடைய நிறுவனத்து மீது அதாவது இந்த புகார் வந்ததுக்கு முழு காரணம் அந்த கோதை நாச்சியார் தான். அவங்க மோசடி செய்து பல கோடி ரூபாயை மக்கள் பணத்தை கையாடல் செய்து கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அவர்கள் அரசியல் பிரமுகர் பின்னணியோட அப்படிங்கிறது அவங்க பதுங்கி இருக்கிறாங்க. அவங்க விசாரணைக்கு ஆஜராகல. அது மட்டும் இல்லாம எனது குடும்பத்திற்கும் என்னுடைய உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் அவங்க வெளியில பேசிட்டு இருக்கிறதாகவும் எனக்கு தகவல் வந்துட்டு இருக்குது. அதனால இதை ஒரு பப்ளிக் இஷ்யூவா இதை எடுத்து அவங்க கிட்ட இருந்து பணத்தை மீட்டு பப்ளிக் இந்த பணத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பை பொது வரைக்கும் பத்திரிகையாளர்களாக நீங்க எனக்கு உதவணும் அப்படிங்கறத இந்த தருணத்துல நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. அவர் திமுகவை சேர்ந்தவர், திமுகவை சேர்ந்த நபர். அவர் பொது வரைக்கும் இடத்த கிரையம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறது எனக்கு பணத்தை கொடுப்பதாக ஒப்புதல் அளித்து அந்த கிரையத்தை, அதாவது அந்த கைட்லைன் வேல்யூக்கு உண்டான பணத்தை மட்டும் கொடுத்துட்டு சந்தை மதிப்புக்கு உண்டான மீதி தொகையை என்ன தராம ஏமாத்திட்டார். அவர் பேர் பொது வரைக்கும் கோபி, தெரியலீங்க, அது பொறுப்பு என்னன்றது எனக்கு தெரியல. கோபி இதுல வேற யாரும் அப்படிங்கிறது இல்லை. நான் வியாபாரத்தை சார்ந்த இந்த இதுன்றதுனால நான் வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் நம்பி நம்ம ஒரு பேசிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நேரடியாக அப்படிங்கிறது நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாடிக்கையாளருக்கு நான் பிரச்சனையை தீர்த்துட்டு இருக்கிறேன். தலைமறைவு அப்படிங்கிற விஷயமே கிடையாது. எந்த நேரமும் அப்படிங்கிறது எல்லாரையும் சந்திச்சு பிரச்சனைகளை தீர்க்க நான் தயாரா இருக்கிறேன். அலுவலகத்தை நடத்துறதுக்கு அப்படிங்கிறது பொது வரைக்கும் அந்த வாடிக்கையாளர் விடுறது இல்லை. அதனால ஸ்டாஃப்ஸ் பயந்துகிட்டு ஆபீஸ் வர வரைக்கும் தவிர்க்கிறாங்க. ஆனா திங்கட்கிழமையில இருந்து முழு நேரமாக அந்த ஆபீஸை பொது தொடர்ந்து என்னுடைய செயல்பாட்டை ரெகுலரைஸ் பண்ணி பார்ட்டிகளுக்கு உண்டான பேமெண்ட்டை செட்டில் பண்ற வேலைகளை நான் தொடர்ந்து செய்வேன். திருவண்ணாமலையில இருந்து அப்படிங்கிறது ஒரு லேடி, அவங்க நம்ம அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது RTGS அப்படிங்கிறது எழுதி கொடுத்துருந்தோம். அதுல அவங்களுடைய IFSC கோட் அப்படிங்கிறது தப்பா இருந்ததுனால அப்படிங்கிறது அவங்களுக்கு போகல. அது அவங்களுக்கு சொன்னா புரியல. அதனால அவங்க எமோஷனலா செஞ்சாங்க. பட் அதன்படி அப்படிங்கிறது அவங்களுக்கு பணத்தை நம்ம முழுசா செட்டில் பண்ணிட்டோம்.